இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விபூதி புதனுக்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை ஆகிய இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது கடவுள் பாவிகளை அன்பு செய்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. விவிலியத்திலே பார்க்கின்றோம், பல இடங்களிலே கடவுள் இரக்கத்தின் ஆண்டவராக, மன்னிப்பின் ஆண்டவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பாவிகளுடைய சாவை அவர் விரும்புவதில்லை, மாறாக பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகின்றார். இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்று. அதேபோல எசேக்கியேல் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே, தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல, மாறாக அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று அவர் சொல்லுகின்றார். காரணம், நம்முடைய கடவுள் விடுதலை பயண புத்தகம் 34வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களிலே சொல்லப்படுவது போல, இரக்கமும் பரிவும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுள் பாவிகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், வாரி அரவணைக்கின்றார். அதனால்தான் இறைவாக்கினர் எசாயா 38வது அதிகாரம் 17வது வசனத்திலே, என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் என்று சொல்வார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் பாவிகளின் மன மாற்றத்தை விரும்புகின்ற கடவுளாக இருக்கின்றார், பாவிகளை வெறுக்கின்ற கடவுள் அல்ல. எப்படி ஒரு மருத்துவர் நோயாளிகளுக்காக இருக்கின்றாரோ, நோயாளிகளை அன்பு செய்து அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுத்து குணப்படுத்துகின்றாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவரும் பாவிகளை அன்பு செய்து அவர்களுடைய உள்மன காயங்களை குணப்படுத்தி பாவங்களை மன்னித்து புது படைப்பாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பாவி என ஒதுக்கப்பட்ட லேவியை ஆண்டவர் அழைத்து அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய வீட்டில் அவரோடு உணவருந்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் இரக்கமும் பொறுமையும் நீடிய சாந்தமும் உள்ளவர். தம்முடைய பொறுமையால், இரக்கத்தால் நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் நம்மை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அது நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். நம்முடைய மன மாற்றத்தை நாம் அன்பு செயல்களிலே காட்ட வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய். அவ்வாறு செய்கின்ற பொழுது நீ ஒளி நிறைந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வாய் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று இரக்கம் நிறைந்த கடவுளிடமிருந்து கருணையையும் அருளையும் ஆசிரையும் பெற்று முகமலர்ச்சியோடு ஒளி நிறைந்த மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.